அருண்ட நீளத்தில் ஆறு கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் வாழ்த்துக்கள். இன்றைய மற்றும் சோதித்த பின் சொல்கிறோமா? நம்புவோம் நமது கலைகளை கிடைத்தெறுகின்ற நேரம். இது சோதனைக்கு இருக்கும் சகோதர சகோதரிகளே. சோதனையை மாற்றுவார் செய்கின்றார். இதை நம்பி இருப்போம். அவிசுவாசம் கொள்ளாதீர்கள். உங்கள் விசுவாசத்தை வளர்த்து தைரியம் கொள்ளுங்கள். யோபை போல் நாம் சோதித்த பின் விளக்கச் செய்வார் என்று அறிக்கை செய்யுங்கள். சோதனை வருவது உங்களுக்குத்தான். சோதனையை கண்டு சோர்ந்து போகாதீர்கள். சோதித்து உங்களை புடமிடப் போகிறார். இன்று நீங்கள் பாடுகளுக்கு மத்தியில் இருக்கின்றீர்களா? விளங்கச் செய்வார். நாம் கிறிஸ்துவை படித்துக் கொண்டு பொன்னாக விளங்குவதற்கு நாம் உடைக்கப்படுவது அவசியம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை லூக்காவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 37வது வசனம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் நீங்கள் எவைகளுக்காக நீண்ட நாட்களாய் காத்திருந்தீர்களோ அவைகளில் அற்புதங்களை காண்கின்ற நாளாய் வாக்கு பண்ணி ஆசிர்வதித்து இருக்கின்றார். இன்றைக்கும் உங்களில் அநேக காரியங்களின் நிமித்தமாய் பல வழிகளில் முயற்சி செய்தும் திறமை மற்றும் செல்வாக்கை பயன்படுத்தி எப்படி நாம் வென்றுவிடலாம், சாதித்து விடலாம் என்றும் எண்ணியதுண்டு. சிலரோ நீண்ட நாட்களில் தேவ சமூகத்தில் ஜெபித்தும் மன்றாடியும் உபவாசித்தும் வந்திருப்பீர்கள். ஆனால் இவை எல்லாவற்றிலும் காலதாமதமும் தடைகளும் மன உளைச்சலும் சந்தித்து மனம் உடைந்து போய் எல்லாவற்றையும் கைவிட்ட நிலையில் அங்கலாய்த்து போய் காணப்படுகிறவர்களே, இன்றைக்கு உங்களுக்கான நற்செய்தியாய் இயேசுவின் வார்த்தை சொல்லுகின்றது, மனுஷரால் கூடாததுதான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும் என்று. ஆகவே உங்களின் விசுவாசம் நம்பிக்கை எல்லாம் தேவன் பேரில் முழுமையாக ஒப்பு கொடுத்து பொறுமையோடு காத்திருப்பீர்களானால் நிச்சயமாக எல்லாம் கூடும். வார்த்தையை விசுவாசியுங்கள், அற்புதங்களை பெற்றுக் கொள்ளுவீர்கள். இன்றைக்கும் நாம் யோசுவாவின் புஸ்தகம் 3வது அதிகாரத்தை வாசிக்கையில் அங்கே யோசுவா உடன்படிக்கை பெட்டியுடன் ஆசாரியர்களோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடும் யோர்தானை கடந்து போக வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறான். ஆனால் அவர்கள் கடந்து போகின்ற காலமோ அறுப்பு காலமாக இருப்பதினால் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறதை காண்கிறான். அங்கே யோசுவா கர்த்தர் மேல் உறுதியாய் வைத்த விசுவாசத்தின்படி தேவனால் கூடும் நம்மை கடந்து போகும்படி செய்வார் என்ற நம்பிக்கை இருந்தபடியினால் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். கர்த்தர் செவி கொடுத்தார். ஆசாரியர்கள் யோர்தானில் கால் வைத்தவுடன் மேலே வருகின்ற தண்ணீர் ஒரு குவியலாக குவிந்தது. யோர்தானை கடந்து போகும் மட்டும் ஜனங்கள் எல்லாரும் தண்ணீரற்ற உணர்ந்த தலைவலியாய் கடந்து போனார்கள் என்று வாசிக்கின்றோம். இன்றைக்கும் எனக்கு அருமையானவர்களே, உங்களின் வாழ்க்கையிலும் கூட யோர்தானை போல பிரச்சனைகள் கரை புரண்டு கொண்டு இருக்கிறதே என்றும் எப்படி கரை சேருவோம் என்றும் கலங்கி போய் நிற்கிறீர்களா? அன்றைக்கு யோசுவா உடன்படிக்கை பெட்டியை சுமந்தவர்களாய்த்தான் யோர்தானை கடந்தார்கள். வழி விலகியது. இன்றைக்கும் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உங்களை மூழ்கடிக்க நினைத்தாலும்
உடன்படிக்கை பெட்டியாகிய இயேசுவை முன்வைத்து அவரையே நம்பி எந்த சூழ்நிலைகளுக்கு முன்பும் நீங்கள் தைரியமாய் முன்னேறி செல்லும் பொழுது யோர்தானின் சூழ்நிலைகள் வழிவிலகும், வெற்றியின் பாதைகள் திறக்கும். கரடு முரடான சூழ்நிலைகள், மூழ்கடிக்கும் வேதனைகள் வெட்டாந்தரைகளாய் மாறும். மேலும் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சென்று உங்களுக்கு விரோதமாக எழுப்பி நின்று உங்களை கலங்க பண்ணுகிறவைகளை, முன்னேறி செல்ல விடாதபடிக்கு எழும்பி நிற்கிறவைகளை, ஆசீர்வாதங்களை குலைத்து போடுகிறவைகளை, சத்துருவின் கிரியைகளை இன்றைக்கு கர்த்தர் அவைகளை மிச்சி வராதபடிக்கு நிற்க செய்கின்றார். மேலும் முன்பாக எதிர்த்து நிற்க கூடாதபடிக்கு உங்களை காக்கும்படி தம் தூதர்களுக்கு கட்டளை கொடுக்கின்றார். என கருமையானவர்களே, இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள், போராட்டங்கள், வியாதிகள், தடைகள் காணப்பட்டாலும் தேவனையே சார்ந்து அவரையே நோக்கி பாருங்கள். மனுஷனால் கூடாதது தேவனாலே கூடும் என்பதை விசுவாசியுங்கள். அதிசயங்களை காண்பீர்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆமீன். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்திலே கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த விஷயம் நல்ல ஒரு காரியத்தை குறித்து நினைக்க போகிறோம். சங்கீதம் 50:15 வாசிக்கலாமா? ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், என்னை மகிமைப்படுத்துவாய். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய 3 காரியம் இருக்குதுல. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. எப்படி கூப்பிடணும் அப்படிங்கிறது நேற்றைய உன்னதமானதுக்கும் செலுத்தி கூப்பிடணும் அப்படின்னு சொல்லப்படுறது இல்லைங்களா? ஆபத்து காலம் அப்படின்னா என்னன்னா ஒரு டேஞ்சரான டைம் நமக்கு, சரிங்களா? தாவீதுக்கு ஆபத்து காலம் இருந்தது. இப்ப சவுல் தன்னை துரத்துவது ஆபத்து காலம், அவங்க பையன் அப்சலோம் தன்னை துரத்துவது ஆபத்து காலம்னு ஒரு ஃபீல் பண்ணார் இல்லைங்களா? எங்கெல்லாம் அவர் ஓடி ஒழிய முடியுமோ அங்கெல்லாம் ஓடி ஒழிந்தார். அது தன் ஜீவனை காப்பாற்றிக் கொள்வதற்காக, ஆபத்திலிருந்து தன் ஜீவனை காத்துக் கொள்வதற்காக ஓடுவது. அப்படிதானுங்க. காத்துக்கொள்ள தேவன் அவரை காத்துக்கொண்டார். அவரை காப்பாத்திக்க முடியல. அந்த ஆபத்து நேரத்துல அவர் என்ன செய்வார்? தேவனை நோக்கி கூப்பிட்டார். அதனாலதான் அந்த நேரத்துல என்ன செய்தாரு? விடுவித்தார். அவர் எத்தனை சங்கீதங்களை பார்க்கிறோம்ல, அதெல்லாம் அவர் மகிமைப்படுத்துகிற சங்கீத. காரணம் என்ன? தாவீதை விடுவித்து இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஒரு விளையாட்டுக்கு உங்களுக்கு ஆபத்து நேரமா இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்துல கடன் பிரச்சனைகள் இருக்கலாம், சரீர பிரகாரமாக வியாதி இல்லை, ஏதோ மனதளவுல ஆபத்தை நீங்க ஃபீல் பண்ணலாம். ஆபத்து காரியத்துல இருப்பது போல இருக்கலாம், ஆபத்துல இருப்பது இருக்கலாம். உங்களுக்கு ஒரு மரணத்தருவாயில் இருக்கலாம், ஐசியூல இருக்கலாம். கர்த்தர் உங்க கூட பேசிட்டு இருக்காரு. இன்னைக்கு கர்த்தரை நோக்கி நீங்க கூப்பிடுங்களேன். நீங்க இதுவரை ஜெபிக்கல, இதுவரை நான் ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கவே இல்லைன்னா இப்ப நீங்க முழங்கால் போட்டு ஜெபிக்க, நீங்க ஆண்டவரை பார்த்து ஜெபிங்க. ஆண்டவரே, இது ஆபத்து நேரமா இருக்கிறது, எங்களுக்கு எப்படியாவது விடுதலை தாங்கப்பா அப்படின்னு நீங்க ஜெபிங்க. கட்டாயம் கர்த்தர் என்ன செய்வார்? அதுல இருந்து விடுதலை தருவார். நீங்க பெற்றுக்கொண்ட உடனே விடுதலை அப்படி மறந்துடக்கூடாது. என்ன செய்யணுமா? கர்த்தரை மகிமைப்படுத்தணும். கர்த்தர் தந்த அந்த விடுதலையை நீங்க சாட்சியா மற்றவர்களுக்கு சொல்லணும், சபைக்கு போய் சாட்சியா சொல்லணும். அது மட்டும் கிடையாது, அந்த விடுதலையை மகிமையா எண்ணணும். ஆமென், அல்லேலூயா. தாவீது அப்படி எண்ணினான். அதனாலதான் இஸ்ரவேலின் ராஜாவா கர்த்தர் அவரை உயர்த்தினார். இந்த நாள்ல கர்த்தருடைய ஆவியானவர் உங்க கூட பேசியிருக்கிறார். தொடர்ந்து தியானிக்கலாம், ஜெபிக்கலாமா? எங்க நல்ல இந்த நாள்ல எங்களுடைய ஆபத்து நேரத்துல உங்களுக்கு அடைக்கிற நீங்க தான்ப்பா, எங்களுக்கு எல்லாம் நீங்க தான்ப்பா. ஆபத்து நேரத்துல உண்மை நோக்கி கூப்பிட எங்களுக்கு அப்பா நீங்க கொடுப்பீங்க. உங்க நாமத்தை நாங்க மகிமைப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். இது கேட்க போக ஆசீர்வதியும் கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. ஆமென். God bless you.